இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பார்க்க போகிறோம்னா, இந்த படத்தை பார்த்து 4 பேர் செத்து போயிருக்காங்க, 3 பேர் தூக்கு போட்டிருக்காங்க, 10 பேர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக கிடக்குறாங்க. இது என்ன குப்பை? நம்ம பார்க்க போகிற படமும் ஒரு குப்பை தாங்க. படத்துக்குள்ளே போகலாங்களா? இந்த கொடூராத்மா பல பேர் உயிரெடுக்க காத்துட்டு இருக்கு. அந்த பக்கம் வந்து போயிடாதீங்க சார். என்ன ட்ரைலர் பார்த்து மறந்துட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அதே பாலடைஞ்ச பங்களா, பழி வாங்குற பேய், வயசான ஹீரோயினு, சிரிப்பே வைக்காத 4 காமெடியனுங்க. இன்னும் தெரியலீங்களா? யோ எடிட்ரு, அந்த டைட்டில் போடு. என்ன டைட்டில் பார்த்து மறந்துட்டீங்களா? நானும் அப்படி தான் எதிர்பார்த்து போனேன், ஆனால் அந்த அளவுக்குலாம் வரத்தில்ல. நம்ம கதைக்குள்ளே போவோம். வாலுன்னு ஒரு சுமாரான படத்தை எடுத்த டேரக்டர் தான் விஜய் சந்தர். அதுவே ஒரு மொக்க படம், அதில் நடிச்சதே ஒரு சாபக்கேடு. இந்த படத்தில் ஏன் நடித்தாங்கன்னு தெரியல. அன்சிகா ஒருவேளை வீட்டில் சும்மா இருக்கிறமே நடித்தா 4 காசு கிடைக்கும்னு நடிச்சிருப்பாங்க போல். ஐயோ அந்த படத்தெல்லாம் யார் பார்க்குறது? நீங்கள் வேணால் காசு கிடைக்கும்னு சொல்லி நடிக்கலாம், யார் பார்க்குறது? காசு கொடுத்து நடிக்கிற நாங்கள் உயிரோட இருக்கணும்ல. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு இந்த படத்தில். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் இருக்கிறதுலேயே ஹீரோயினுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆடிட்டரை கொண்டாந்து இறக்கியிருக்காங்க. அந்த ஆடிட்டர் மேலே ஹீரோயினுக்கு என்ன கோவமே தெரில. கதை சொல்லும் போதே ஹீரோயினி அந்த ஆடிட்டரை போட்டு தெளிவுன்னு சொல்லியிருப்பாங்க போல. கட் பண்ணுறா ப்ரோ போய் பேசுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ பாடல போறீங்க? இதெல்லாம் ஒரு படம் ஏன்டா ரிவ்யூ பண்ண சொல்கிறீங்க? முடியலடா, வேற ஏதாவது படத்தை கொடுத்தா கூட நல்லா பண்ணியிருக்கலாம். பண்ணுங்க ப்ரோ. சரி ஓகே. அதாங்க நம்ம டேரக்டர் வந்து அன்சிகா முதல்ல கதை சொல்லும் போது என்னோட ஆடிட்டர் அழகாக இருக்கான்னு எதிர்பார்த்துருப்பாங்க போல. அதனாலேயே நம்ம தெரியல, கதை சொல்லும் போது அந்த கேரக்டரை போட்டு தெளிவுன்னு அன்சிகா சொல்லிட்டாங்க போல. அதனாலேயே நம்ம டேரக்டரை 4 பேரை வச்சு அந்த ஆடிட்டரை பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. அந்த செத்து போன ஆடிட்டர் சும்மா இருப்பாங்களா? என்னையே கொலை பண்ண வச்சிட்டான்னு சொல்லி அன்சிகா முத்தின் உடம்புக்குள்ளேயே பூந்துக்கிறாங்க. புகுந்து அந்த 4 பேர் பழி வாங்குறாங்க. இதுதாங்க அந்த மர்மமான கதை. உலகத்திலே யாருமே சொல்லாத கதை, தமிழ் சினிமா பார்க்காத கதை. இப்ப நம்ம அன்சிகா மூத்தனை பார்த்து பார்க்கலாம். அன்சிகா மூத்தன் நடிக்கிறாங்க. நல்லா நடிக்கிறாங்களா இல்ல நடிக்கணும்னு நடிக்கிறாங்களா, எப்படி நடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா நடிக்கிறாங்க, செம்மையா நடிக்கிறாங்க. ஆனா எனக்கு தாங்க பாக்குறீங்களா அது நடிப்பான்னு தெரியல. அந்த அளவுக்கு தத்துருவம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு பேய் படம்னா ஒரு ஹீரோயின் வருவா, ஒரு நெகட்டிவ் ரோல் வரும், அவ செத்து போயிடுவா, இது போய் அது உடம்புல போதும், அது போய் இது உடம்புல போதும். இதுதான் ஃபார்மெட்டு. ஏன்டா அவங்களுக்கு கதையே கிடைக்கலையா? செத்து போனா பழி வாங்குது, அப்ப அது பழி வாங்கி அது மூலமா சாராங்க. அவனுக்கு ஏன்டா பழி வாங்குறதில்ல? இந்த கதையை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் ஓட்ட போறீங்க? இதையும் நாங்க பார்க்கணும். ஏன்டா எடிட்டரு போட்டு விட்ற. அதாவது என்னடா பிளாக் ஸ்க்ரீன் வந்துருக்குன்னு பாருங்களா? ஒன்றுமே இல்லைங்க. சத்தியமா படத்துலையும் ஒன்றுமே இல்லை. அதனால தான் பிளாக் ஸ்க்ரீன் போட்டோம். நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. இந்த படத்தை பார்த்து 4 பேர் சீரியஸாக கிடக்குறான். அவன் வீட்டுக்கு யாருங்க பதில் சொல்கிறது? யார் பதில் சொல்கிறது? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டத்து சாவடிக்கிறதுக்கு? யோ டேரக்டர், தயவு செஞ்சு பணம் இருந்தால் போய் 4 அனாதை ஆசிரத்துக்கு உதவி பண்ணு. ப்ரொடியூசர் உங்களுக்கு தான் சொல்கிறேன், நல்ல படமாக இருந்தால் எடுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு தூங்குங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. இந்த படத்தெல்லாம் பார்த்து நாங்கள் சாகவே முடியாது. என்னையா படம் எடுத்து வைக்கிறீங்க? பார்க்க முடியல. ஐயோ அன்சிகாவுக்கு ஆல்ரெடி வயசாயிருச்சு, இதில் பவுடர் பூசி பார்க்க வச்சா மட்டும் பார்த்துருவோமா? என்னையா இது? பேய் படம்னா பழி வாங்குமா? ஐயோ முடியல. தயவு செஞ்சு இந்த மாதிரி படம் எடுக்காதீங்க. அதே மாதிரி யோ எடிட்டர், இந்த மாதிரி படத்துக்குலாம் நீங்கள் இனிமேல் ரிவ்யூ பண்ண சொல்லாத, அவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சத்தியமா என்ன சொல்லிட்டேன்? எடிட்டர் நீயே சொல்லு பார்க்கலாம், இதெல்லாம் ஒரு படமா இல்ல படமான்றேன். இந்த படத்தை நான் பார்க்கணும். 300 ரூபா செலவு பண்ணிருங்க படம் பார்க்க. 300 ரூபா. இதுல பாப்கார்ன் 100 ரூபாயாம். இந்த ஃபார்மேட்டை எப்பதான் நீங்க திருத்துவீங்க? எனக்கு சத்தியமா தெரியல. இதுவே ஒரு பேர் மட்டும்தாங்க கார்டியன், ஏதோ ஹாலிவுட் பட டைட்டில் இருக்குன்னு சொல்லி போனான். படத்துல ஒண்ணுமே இல்லைங்க. சரி ப்ரோ, அப்போ முடிச்சிடலாமா? அதான் முடிச்சு விட்டாங்களே. 4 பேர் சீரியஸ் எல்லாம் கிடக்குறான். அவ்வளோதாங்க இந்த படம். இந்த படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, படமும் சொல்கிற அளவுக்கு இல்லை. அதனால் உங்களுக்கு ஏதாவது படம் சொல்லிக்கிற அளவுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அந்த படத்தை நாங்கள் பார்த்துட்டு கழுவி ஊற்றுறோம், நீங்கள் எங்களை கழுவி ஊற்றுங்க. மறக்காமல் மெட்டாவுட் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தயவு செஞ்சு அழுத்திடுங்க. எடிட்டரே இதோட முடிச்சுக்கலாமா? இல்லை என் ஜோலி முடிஞ்சிடும். நன்றிடா அப்பா சாமி. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.